Hello everyone, welcome to Cypedia. First step to success. Subscribe our channel to support our videos. This video deals with A Dissertation upon Roast Pig by Charles Lamb. Charles Lamb ரொம்ப ஃபேமஸான எஸ்ஏஎஸ். இவருடைய எஸ்ஏஸ ஈலியா அப்படிங்கிற நேம்ல தான் இவர் எழுதி இருக்கிறாரு. இவருடைய பர்சனல் லைஃப் கொஞ்சம் ஹார்ஸாவும் டிராஜிக்காவும் இருந்திருக்கு. இவரும் இவருடைய சிஸ்டர் மேரி ஆனும் சேர்ந்து நிறைய சில்ட்ரன்ஸ் புக்ஸ் எழுதி இருக்கிறாங்க. அதுல ரொம்ப ஃபேமஸான புக் தான் 1807 இவங்க எழுதின டெய்ல்ஸ் ஃப்ரம் ஷேக்ஸ்பியர். 1820 இருந்து லண்டன் மேகசின்ல எஸ்ஏஸ் ஆஃப் ஈலியா அப்படிங்கிற எஸ்ஏஸ் சார்ல்ஸ் லேம்ப் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு கொடுத்திருக்கிற எஸ்ஏ A Dissertation upon Roast Pig செப்டம்பர் 1822 லண்டன் மேகசின்ல பப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க. ஈலியா அப்படிங்கிற நேம்ல தான் இந்த எஸ்ஏயையும் அவர் பப்ளிஷ் பண்ணிருக்கிறாரு. இந்த எஸ்ஏ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹியூமரஸான ஃபன்னியஸ்டான ஒரு எஸ்ஏவா இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு பிக்க ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற ஒரு அனெக்டேட், ஒரு கதையை பேஸ் பண்ணி இந்த எஸ்ஏல அவர் ரெஃபர் பண்ணிருக்கிறாரு. இந்த எஸ்ஏல அவர் 2 அனெக்டேட்ஸ் கொடுத்திருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் அனெக்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு பிக்க ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அந்த கஸ்டம்ஸ் எப்படி வந்தது அப்படிங்கறதையும், செகண்ட் பார்ட்ல தன்னுடைய சின்ன வயசு மெமரி, தனக்கு பிக் எவ்வளவு பிடிக்கும், அந்த ரோஸ்ட் பிக்கோட டேஸ்ட் எவ்வளவு அற்புதமா இருக்கும் அப்படிங்கறதையும் அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ அந்த எஸ்ஏடைய எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். எஸ்ஏடைய ஸ்டார்டிங்லயே அவரு சைனீஸ் மேனுஸ்கிரிப்ட தான் படிக்க நேர்ந்ததாகவும், தன்னுடைய ஃப்ரெண்ட் படிக்க சொன்னதுனால அதை படிச்சதாகவும், அதுல என்ன இருந்தது அப்படிங்கறத ஷேர் பண்றதாவும் சொல்லியிருப்பாரு. 70,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் ரா மீட்ஸ் தான் சாப்பிட்டாங்க, பச்சையான இறைச்சியை தான் அவங்க சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அதை சமைச்சு சாப்பிடுற வழக்கம் வர ஆரம்பிச்சது அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கன்ஃபியூசியஸ் அப்படிங்கிற ஒரு கிரேட் ரைட்டர் அவருடைய முன்னணி மியூட்டேஷன் அப்படிங்கிற புக்ல செகண்ட் சாப்டர்ல ரெஃபர் பண்ணி இருக்கிறதா சொல்றாரு. இந்த இறைச்சிகள் சமைக்கிறத கோல்டன் ஏஜ் அப்படிங்கிற மாதிரி ரெஃபர் பண்ணிருப்பாரு. சோஃபங் அப்படின்ற டேர்ம்ல சொல்லியிருப்பாரு. சோஃபங் அப்படின்னா குக்ஸ் ஹாலிடே அப்படின்னு அர்த்தம். இறைச்சிகளை சமைக்கிறத ஆர்ட் ஆஃப் ரோஸ்டிங் அப்படிங்கறத ரெஃபர் பண்ணிருப்பாரு. அந்த சைனீஸ் மேனுஸ்கிரிப்ட்ல இறைச்சிகள் சமைக்கப்பட்டதுக்கான காரணம், அந்த கஸ்டம்ஸ் எப்படி உருவாச்சு அப்படிங்கறத ஒரு கதையா சொல்லியிருப்பாங்க. கோட்டி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காங்க. அவங்க ஸ்வின்ஹர்ட் அப்படின்னா பன்றிகள் மேய்ப்பவர், பன்றிகளை வளர்க்கிறவங்க. இந்த கோட்டி அப்படிங்கிறவரை காலையில எழுந்த உடனே காஞ்சி போன விறகுகளை உட்ஸ கலெக்ட் பண்றதுக்காக போறாரு. அதை கலெக்ட் பண்ண உட்ஸ எல்லாத்தையுமே ஒரே இடத்துல சேர்த்து வைக்கிறாரு. தன்னுடைய வீட்டுக்கு தேவையான வேலைகளையும் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவருடைய எல்டஸ்ட் சன் பூபு ரொம்பவே திருத்தது இருக்கிற ஒரு பையன். எப்பவுமே ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பான். நெருப்போட விளையாடுறது அப்படிங்கறது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். எப்பவுமே நெருப்ப வச்சு ஏதாவது விளையாண்டு எதையாவது எரிச்சிடுவான். அடிக்கடி பூபு அவங்களுடைய குடிசைகளை தவறுதலா எரிக்கிறதும், அதுக்கு பதிலா அவருடைய அப்பா கோட்டி புதிய குடிசைகளை கட்டுறதும் வழக்கமான ஒரு விஷயமா நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு ஒரு நாள் அதே மாதிரி கோட்டி இறகுகளை கலெக்ட் பண்றதுக்காக போயிடுறாரு. பூபு அதே மாதிரி நெருப்புகளை வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறான். அப்போ தவறுதலா அவங்களுடைய காட்டேஜ் குடிசைய அவன் தெரியாம ஒரு குச்சியில நெருப்ப வச்சு தூக்கி போட்டுடுறான். அந்த நெருப்பு அந்த குடிசை மேல பட்டு எரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த குடிசை மொத்தமாவே எரிஞ்சிருது. அவன் அதுக்கப்புறம் தான் பாக்குறான், அவங்க வச்சிருந்த ஒரு 9 குட்டி பன்னிகளை காணும்னு. அந்த குட்டி பன்னிகள் எல்லாமே அந்த குடிசைக்குள்ளதான் இருந்திருக்கு. தன்னுடைய அப்பா வந்தா திட்டுவாரே அப்படின்னு பயப்படுறான். அந்த பன்னிகள்ல ஏதாவது ஒண்ணு உயிரோட இருந்தா அதை வெளியே எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு அந்த குடிசைக்குள்ள, எரிஞ்ச குடிசைக்குள்ள அவன் போகிறான். அந்த எரிஞ்ச குடிசைக்குள்ள அவன் போகும்போது அவனுக்கு ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்மெல் பண்ண முடியுது. அதனுடைய வாசனை ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கு, ரொம்பவே அரோமேட்டிக்காவும் இருக்கு. அவனுக்கு அந்த வாசனை ரொம்பவே புதுசாவும் இருக்கு. அந்த வாசனை எங்க வருது அப்படின்னு அவன் தேடிட்டே உள்ள போறான். திடீர்னு அவனுக்கு காலுக்கு கீழே ஒரு பன்னி இருக்கிறதா அவன் பாக்குறான். அந்த குட்டி பன்னி உயிரோட இருந்தா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு தொட்டு பாக்குறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவன் தொட்ட பிறகுதான் தெரியுது
அந்த தண்ணி ஏற்கனவே நெருப்புல வெந்து போயிருக்கு. அதை தொட்ட உடனேவே அந்த சூடு தாங்காம தன்னுடைய விரல்களை நாக்குல வச்சுக்கிறான். அந்த நாக்குல அவனுடைய விரல்கள் பட்டதுமே இவ்வளவு நேரம் டிஃபரெண்டா இருந்த அந்த ஸ்மெல் இந்த தண்ணி குட்டியில இருந்துதான் வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான். அவன் விரல் வச்ச உடனே அந்த டேஸ்டும் அரவணைக்கான ஸ்மெல்லும் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. அதே இடத்துல உட்கார்ந்து அந்த தண்ணிய கிழிச்சு உள்ள இருக்கிற ஃபிளஷ அவன் எடுத்து சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்றான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த சூடு தாங்காம எடுத்து அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய அப்பா அவனை தேடி அந்த எரிஞ்ச குடிசை உள்ள வர்றாரு. அவங்க அப்பா, என்ன நீ இந்த குடிசையில அந்த நெருப்பில சாப்பிட்டு இருக்கிற அப்படின்னு அடிக்க போறாரு. அப்போ அவன், இல்ல இந்த பன்னிக்குட்டியில நான் சாப்பிட்டு இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்றான். இதை கேட்டோன்னே பூட்டி ரொம்பவே பயந்து போறாரு. என்ன அந்த பன்னிக்குட்டிகளை இவன் சாப்பிடுறானா அப்படிங்கிற மாதிரி அவரு பாக்குறாரு. அவருடைய பையன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இந்த பன்னிக்குட்டிகளை சாப்பிடுறான். அப்பா, இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கு, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவரு தெரியாதனமா அந்த பன்னிக்குட்டி மேல கைகளை வைக்க அது ரொம்பவே சூடா இருக்குன்னு அவருடைய கைகளை நாக்குல வைக்கிறாரு. நாக்குல வச்ச உடனே அந்த பன்னிக்குட்டியோடைய டேஸ்ட், அதனுடைய பிளேவர் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படிங்கறத இவரும் புரிஞ்சுக்கிறாரு. ரெண்டு பேரும் அங்கேயே உட்கார்ந்து மொத்த பன்னிக்குட்டியோடைய பிளஸையும் சாப்பிட்ட பிறகுதான் அங்க இருந்து எந்திரிக்கிறாங்க. இந்த விஷயம் மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது, இத சீக்கிரட்டாவே வச்சுக்கோ மூவி அப்படின்னு அவனுடைய அப்பா போட்டி சொல்றாரு. சோ ரெண்டு பேரும் சேர்ந்து என்ஜாய் பண்ணி அந்த பன்னிக்குட்டியோடைய பிளஷ சாப்பிடுறாங்க. அந்த பன்னிக்குட்டி ரொம்பவே டேஸ்டா இருந்ததுனால அடிக்கடி அவங்களுடைய காட்டேஜ் எரிய ஆரம்பிக்குது. அடிக்கடி அவருடைய காட்டேஜ் எரியறத மக்களும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. சில நேரம் நைட்டும் சில நேரம் பகலும் அவங்களுடைய காட்டேஜ் எரியறத பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இத பர்டிகுலரா அவங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறதையும் மக்கள் கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இவருக்கு மேல, போட்டிக்கு மேல மக்கள் ஒரு கேஸையும் போடுறாங்க. பெக்கின் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் அந்த ட்ரையல் நடக்க போகுது. ட்ரையலுக்கு தன்னுடைய பையனையும் போட்டி கூப்பிட்டு போறாரு. இவங்க ரோஸ்ட் பண்ண அந்த பிக்கோட பிளஸையும் கூட எடுத்துட்டு போறாங்க. அங்க ஜட்ஜ் விசாரிக்கும் போது இந்த பன்னிக்குட்டிகளை அவங்க ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுறத பத்தி சொல்றாங்க. அந்த பாக்ஸை எடுத்து திறந்து காமிக்கிறாரு. ஃபோர்மேன், ஜூரி இவங்க எல்லாருமே அந்த பாக்ஸ பார்த்து போட்டியா அக்யூஸ் பண்றாங்க. அப்ப போட்டி ரொம்பவே கிளவரா, இந்த பிக்கோட பிளஸ் நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு தொட்டு பார்க்க சொல்லி சொல்றாரு. அத தொட்ட உடனே எல்லாருடைய கையும் பர்ன் ஆயிருது. அந்த சூடு அவங்களால தாங்க முடியல. எல்லாருமே அவங்களுடைய விரல்களை வாயில வைக்கிறாங்க. வாயில வச்ச உடனே அந்த பன்னிக்குட்டியோட பிளஸ் எவ்வளவு டேஸ்டா இருக்கு அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. சோ ஜட்ஜ்மெண்ட்டும் போட்டிக்கு சாதகமாவே வந்துருது. அந்த டோஸ்ட் பண்ண பன்னிக்குட்டிகள் ரொம்பவே டேஸ்டா இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த தண்டனையையும் கொடுக்கல. அந்த ரோஸ்டட் பன்னிக்குட்டியோட பிளஸ் ரொம்பவே டேஸ்டா இருந்ததுனால இவங்களுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கல. அதுக்கு பதிலா அந்த பன்னிக்குட்டிகளை எல்லாருமே வாங்க ஆரம்பிச்சாங்க. அதை ரோஸ்ட் பண்றதுக்காக அவங்களுடைய குடிசைகளை மக்கள் எரிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இந்த குடிசைகளை எரிக்கிற பழக்கம் அடுத்த ஒரு செஞ்சுரிக்கு தொடர்ந்ததாகவும் சொல்றாங்க. இதை கட்டுப்படுத்தணும், குடிசைகளை எரிக்கிறதுக்கு பதிலா இந்த பன்னிக்குட்டிகளை ரோஸ்ட் பண்றதுக்கு வேற வழிய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு லாக்கி அப்படிங்கிற ஒருத்தர் அதை பண்றாரு. லாக்கி வீடுகளை எரிக்காமையே பன்னிக்குட்டிகளை ரோஸ்ட் பண்றதுக்கான ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிக்கிறாரு. மக்கள் இதுக்கப்புறம் பன்னிக்குட்டிகளை இது மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. பன்னிக்குட்டிகளுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்ததுனால மக்கள் வீடுகள் எரிங்கிறத கூட பத்தி கவலைப்படல. சோ இப்படிதான் ஒரு பிக் ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரோஸ்ட் பிக் அப்படிங்கறது இப்படிதான் உருவாச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. சார்ல்ஸ் இந்த ரோஸ்ட் பிக் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. வேற எந்த பிளேவர் கூடயும் ரோஸ்ட் பிக் கம்பேர் பண்ண முடியாது. பிக் ரொம்பவே சின்னதா இருக்கணும். சக்லிங் அப்படின்னு சொல்றாங்க. யங் அண்ட் டெண்டர் சக்லிங், 3 old, 1 மாசம் கூட ஆகாத ரொம்பவே சின்ன பிக்ஸ் எரிக்கும் போது அதை ரோஸ்ட் பண்ணும் போது அதனுடைய பிளஸ் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அத நெருப்புல எரிக்கும் போது அதனுடைய கண்கள் பார்க்கவே அழகா இருக்கும், அப்படியே ஷூட்டிங் ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த பர்டிகுலர் பேராகிராஃப்ல அவரு அந்த பிக் நெருப்புல எரியும் போது அவர் எவ்வளவு அதை ரசிக்கிறாரு அப்படிங்கறதையும் சொல்றாரு. அந்த பிக் ரொம்பவே டேஸ்டா இருக்கும், அதை விட டேஸ்டியான ஃபுட்டும் வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கறதையும் சொல்றாரு.
சோ இந்த பன்னிக்குட்டிகள் டோஸ்ட் பண்றத பத்தின டீடைல் எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுத்துட்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த அவரு ஷேர் பண்றாரு. சார்ல்ஸ் லாம்ப் அவருடைய சின்ன வயசுல அவருக்கு யாரு என்ன பிரசன்ட் கொடுத்தாலும் அத அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுவாராம். அது என்ன மாதிரியான பிரசன்டா இருந்தாலும் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாவே அதை கொடுப்பாராம். சோ இதுல இருந்து சார்ல்ஸ் லாம்ப் எப்படி ஷேர் பண்ணிப்பாரு, அவர் எவ்வளவு கைண்டான பர்சன் அப்படிங்கறது தெரியுது. ஆனா ஒரு ரோஸ்ட் பிக் நான் யார் கூடயும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஒன் குட் நாட் லைக் ஹியர் கிவ் எவ்ரிதிங், பியர் மாதிரி எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு கொடுத்துட கூடாது அப்படின்னு சொல்றாரு. சார்ல்ஸ் லாம்ப் என்னதான் தன்னுடைய கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாலும் ஒரு ரோஸ்ட் பிக் தான் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டேன் அப்படிங்கறத சொல்றாரு. சோ இதுக்கான காரணத்தை தன்னுடைய சின்ன வயசுல நடந்த ஒரு இன்சிடென்டோட கம்பேர் பண்ணி சொல்றாரு. தன்னுடைய சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது தன்னுடைய ஆன்டியோட வீட்டுக்கு ஹாலிடே லீவ்ல போறாரு. அப்போ ஆன்டி ரொம்பவே ஸ்வீட்டான பிளம் கேக்க செஞ்சு கொடுக்கறாங்க. அந்த பிளம் கேக்ஸ வாங்கிக்கிட்டு சார்ல்ஸ் தன்னுடைய ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. வழியில ஒரு பெக்கர் சார்ல்ஸ பார்த்து சல்யூட் பண்ண உடனே தன் கையில வேற எதுவும் இல்லாததுனால, காசு எதுவும் போட முடியாததுனால அவர் கையில வச்சிருந்த பிளம் கேக்ஸ் கொடுக்கறாரு. கொடுத்துட்டு கொஞ்ச தூரம் போன பிறகுதான் அவருக்கு ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. கண்ணிலிருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது, அழ ஆரம்பிக்கிறாரு. என்ன நான் ஒரு அன்கிரேட்ஃபுல்லான விஷயத்த செஞ்சுட்டேன், அந்த பிளம் கேக்கோடைய டேஸ்ட் எவ்வளவு நல்லா இருக்கும், நான் அதை அந்த பெக்கருக்கு கொடுத்துட்டேனே அப்படின்னு யோசிக்கிறாரு. அவரால் அந்த பிளம் கேக்க டேஸ்ட் பண்ண முடியாததுனால ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றாரு. தன்னுடைய ஆண்ட் தனக்காக எவ்வளவு ஆசையா அந்த பிளம் கேக்க செஞ்சு கொடுத்தாங்க. அந்த பிளம் கேக்க அவங்க அழகா செஞ்சு ஓவன்ல அதை ஹீட் பண்ணி எடுத்து அதை வெளியே எடுக்கும் போது எவ்வளவு டேஸ்டா இருந்தது. சோ இதெல்லாமே யோசிச்சு அவரு டிசப்பாயிண்ட் ஆகுறாரு. தான் ஒரு கடி கூட அதை டேஸ்ட் பண்ணவே இல்லையே, ஒரே ஒரு கடி கடிச்சிருந்தாலும் அதை டேஸ்ட் பண்ணியிருந்தாலும் சந்தோஷமா திருப்தி ஆயிருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாரு. சோ இந்த இன்சிடென்ட் தான் யாருக்குமே பிக்கர் ஷேர் பண்ண முடியாது, தான் மட்டுமே சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வரவழைச்சது அப்படிங்கறதையும் சொல்றாரு. ஒரு மாசமே ஆன சின்ன பிக்க ரோஸ்ட் பண்ணும் போது அது ரொம்பவே நல்லா இருக்கும். அது கூட சில பிரெட் கிரம்ஸ் வச்சு சாப்பிடணும். ஆனியனோ கார்லிக்கோ அந்த மீட்டோட மிக்ஸ் பண்ண கூடாது. ஏன்னா ரொம்பவே டெலிகேட்டடா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற யங் பிக்கு கூட ஆனியனோ கார்லிக்கோ சேர்த்தோம்னா அதனுடைய பிளேவர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால இந்த யங் பிக்க ரோஸ்ட் பண்ணும் போது எதையும் சேர்க்காம தனியா அந்த பிளேவரை மட்டுமே ருசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு. தன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே மத்தவங்க கூட ஷேர் பண்ணாலும் இந்த ரோஸ்ட் பிக்க மட்டும் நான் யார் கூடயும் ஷேர் பண்ண மாட்டேன், தான் மட்டும் என்ஜாய் பண்ணி அதை சாப்பிடுவேன் அப்படிங்கறதோட இந்த எஸ்ஸேவை முடிச்சுக்கிறாங்க. இந்த எஸ்ஸேயோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.